தாவேக்காவுக்கு ஆதரவு தர நாங்க தயார் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி வந்து முன் வந்திருக்காங்க. அது யாரு அப்படின்னா, தாவேக்கா வந்து என்னதான் தனித்த பெரும்பான்மையில 108 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாலும் கூட ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 வேணும், பெரும்பான்மை நிரூபிக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இதனால அவங்க வந்து பல்வேறு கட்சிகள் கிட்ட தங்களுக்கு ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி விசிகா, சிபிஐ, சிபிஎம் இந்த கட்சிகள் கிட்ட ஆதரவுக்கு போயிருக்கிறாங்க. இந்த நேரத்துல திமுகவோட கூட்டணியில கிட்டத்தட்ட 10 வருஷமா இருந்த காங்கிரஸ் வந்து அவங்களோட கூட்டணியை முழுசா முடிச்சுக்கிட்டு நாங்க வந்து இனிமே நிபந்தனையற்ற ஆதரவு வந்து டிவிக்கு தரப்போறோம், மக்களோட அந்த தீர்ப்பை வந்து நாங்க ஏத்துக்கிறோம், இனிமே நாங்க டிவிக்கு தான் ஆதரவு தரப்போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனி வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் சரி, அதுக்கப்புறம் வரக்கூடிய மக்களவை தேர்தலையும் சரி, அந்த மக்களவை தேர்தலையும் நாங்க வந்து டிவிக்கு தான் எங்க கூட கூட்டணி இருக்க போது இனிமே நாங்க டிவிக்கு கூட தான் நாங்க சர்வே பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேரத்துல காங்கிரஸ் கிட்ட 5 எம்எல்ஏ சீட் இருக்கு. இந்த 5 சேர்றப்ப இன்னும் 7 சீட்டு வேணுங்கிற கட்டாயத்துல இருக்கிறாங்க தாவேக்கா. இந்த 7 சீட்டை எந்த கட்சிகள் வந்து கூட்டணி போட்டு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்தா பார்க்கணும், பார்ப்போம்.